ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு களஞ்சி சமையல். இன்றைக்கி எங்கள் வீட்டில் உள்ள லஞ்ச் ப்ரிப்ரேஷன் நான் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. காலையிலே பால் காய்க்கும் போதே நம்ம கொஞ்சமாக அதில் பால் எடுத்து இந்த 2 பாட்லேயும் கொஞ்சமாக பால் ஊற்றி அதுக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் அளவு தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நான் வச்சுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை மத்தியானம் நம்ம சாப்பிடும்போது இந்த சம்மராக இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த தயிர் ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆயிரும். இப்போ இன்றைக்கி பண்ண போகிறது அவரைக்காய் பொரியல் தான் பண்ண போகிறோம். இந்த அவரைக்காயை நம்ம கட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இந்த ஸ்டாப்பரில் வச்சு கட் பண்ணோன்னா 3 நிமிஷம் இல்லை 3 நிமிஷத்துலேயே இது ஈஸியாக கட் பண்ணிடலாம். இந்த சாப்பரை நான் ஒரு 6 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவரைக்காய், சீனி அவரைக்காய், கொத்தவரங்காய், பீன்ஸு, கேரட்டு, இது உள்ளி, பெரிய வெங்காயம் இதெல்லாமே கட் பண்ணுறதுக்கு ஒரு 4 நிமிஷம் தான் ஆகும். நம்மளோட சமையல் நேரம் இதில் சேவ் ஆகும். இப்போ நான் அவரைக்காய் பொரியல் பண்ண போகிறேன். பேனில் கடுகு, ஜீரகம் எல்லாம் சேர்த்துக்கிட்டு நம்ம கட் பண்ண அவரைக்காயை போட்டு நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் நேரம் வெந்தப்புறமா இதில் மஞ்சள், அப்புறமா தேங்காய் சேர்த்தோன்னா அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிரும். இப்போ அடுத்து பண்ண போகிறது நெல்லிக்காய் துவையல். இதில் ஒரு 6 நெல்லிக்காயை கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறமா இஞ்சி 2 துண்டு எடுத்திருக்கேன், ஜீரகம் கொஞ்சம் எடுத்திருக்கேன், அப்புறமா நெல்லிக்காயோட பாதி அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். இதில் உப்பு, அப்புறமா கருவேப்பிலை சேர்த்து நம்ம இதில் மிக்சியில் அடித்தோன்னா நம்மளுக்கு நெல்லிக்காய் துவையல் ரெடி ஆயிரும். இதே இன்க்ரீடியண்ட்டை வச்சு கொஞ்சமாக பேனில் தாளிச்சிட்டு நீங்கள் இந்த துவையலை போட்டு ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணிங்கன்னா நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இது குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம். நல்ல ஹெல்த்தியான சாதமாக இருக்கும். இந்த நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு கொடுக்குறதுமே ரொம்ப நல்லது தான். இப்போ இன்றைக்கி சம்மரில் இருக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு நெல்லிக்காய் துவையல் பண்ணலான்னு பண்ணேன். இதில் இப்போ கருவேப்பிலையும் ஆட் பண்ணி இதை நம்ம துவையல் செஞ்சுக்கலாம். இப்போ எங்கள் வீட்டில் இன்றைக்கி உள்ள லஞ்ச் மெனு என்னென்னு பார்க்கலாம் வாங்க. வடித்த சாதம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக கத்தரிக்காய் புளி குழம்பு செஞ்சுருக்கேன். நம்ம அடுத்த நெல்லிக்காய் துவையல், அவரைக்காய் பொரியல், அப்புறமா உருளைக்கிழங்கை கட் பண்ணியிருக்கேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் லஞ்ச் மெனு.